முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம இந்த வெப்சைட் இப்போ ரொம்ப அழகாக எல்லாரும் பழகிட்டாங்க. www.astromaheshayar.com. இன்றைக்கி நிறைய பேர் அதில் புக்கிங் பண்ணுறீங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி சார். அதில் ஸ்லாட் இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருப்போம். டக்குன்னு புக்கிங் ஆயிடுது. அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பூரா நமக்கு ஒவ்வொன்றாக இப்போ அப்படியே சேர்த்துண்டு இதில் முடிச்சிடுறோம். அஸ்ட்ராலஜி கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுங்க சார் ப்ளீஸ் சார். நீங்கள் முந்தையெல்லாம் ரெகுலரான கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்களால் அது சௌரியமாக இருந்த ஒரு 10 days கிளாஸ் மட்டும் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த 10 days கிளாஸில் ஜூம் கிளாஸில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அஸ்ட்ராலஜி பேசிக் கிளாஸ் இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9790991004. இந்த ஜூம் கிளாஸில் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் அதேமாதிரி ஆண் பெண் இருபாலினரும் சாயந்தர நேரம் இந்த கிளாஸ் எடுப்போம். ஈவினிங் இந்த கிளாஸ் இருந்துருக்கு 6 to 7. ஸோ இந்த கிளாஸ் ஜூம் கிளாஸு உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரம் ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பலாபலன்கள் சொல்லக்கூடிய முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்த ஊரில் இருந்த தமிழில் இந்த கிளாஸ் இருந்துருக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட அடுத்த கிளாஸ் எல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். ஜோதிடம் படிக்கிறதுக்கு எனக்கும் ஆசை சார், நானும் இந்த மாதிரி பலாபலன்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைங்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த கிளாஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான விசேஷத்தை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 5/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:42 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய திதி காலை 11:48 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 6:42 வரை அவிட்டம், பின்பு சதயம். கும்பராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்னைக்கு ஆசிரியர் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக இருக்கு இல்லையா? இன்னைக்கு சுபமுகூர்த்த தினமாக இருந்துருக்கு. நம்ம எப்பவுமே ஆசிரியர்களை நம்ம மறக்கவே கூடாது. அவங்க நின்றுட்டு நாம் உட்கார்ந்து படிக்க வைக்கக்கூடிய ஒரே நபர் ஆசிரியர் மட்டும்தான். அதுவும் அவர்கள் அனைத்தும் தெரிந்தவர்கள் இல்லையா? எல்லா விஷயத்திலும் அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் கொண்டவங்க. ஆனால் சப்ஜெக்டோடைய நாலேஜை நம்மக்கிட்ட புகுத்துறாங்க பாருங்கள், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நாலேஜை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசிரியர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தினந்தோறும் அவங்களுக்கு கொண்டாடணும். அது இன்றைய தினத்தில் சிறப்பாக. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வியாழக்கிழமை குரு வாரம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு ரொம்ப உகந்தது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறது உண்டு. ஜாதகத்தில் குரு தசை நடந்தாலோ குரு புத்தி நடந்தாலோ குரு உங்களுக்கு நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டாங்கிறது பொதுவான விதி. ஆனால் ஜோதிடத்தினுடைய இன்டெப்த்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. உத்தரகாலாமிர்தம்னு ஒரு புஸ்தகம் இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அமிர்தாதிகடி நாழிகைன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புஸ்தகங்கள் இருந்திருக்கு. சித்தர்களுடைய சில புஸ்தகங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது குரு இப்படி மட்டும் இருந்தால் பார்த்தாது. குருவினுடைய பாவை சுபங்கள், அதே மாதிரி குரு யார் கூட சேர்றா, குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, நவாம்சத்தில் பலமாக இருக்கா இல்லையா, பின்னோக்கி முன்னோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, இது போன்ற ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம கிளாஸாக பார்க்க போகிறோம் இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் ஒரு சிறப்புகளும் இருக்குது. இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம் வியாழக்கிழமை. யாருக்கெல்லாம் சில மனக்குழப்பங்கள் இருக்கோ அவங்களுக்கு ஒரு விடை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திரமும் இந்த நாளையும் சேர்த்தாப்புல ஒரு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்காக. இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் 12 ராசி மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவலில் இன்றைய நாளில் அஸ்த நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்பொழுது ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுவோம். அது என்னன்றதை நம்ம ஆன்மீக தகவலில் பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நடந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். நானும் படாத பாடுபடுறேன், நடக்காமல் இருந்தேன். எப்படி நான் எதாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணியே ஆவேன். ஆனால் இப்போ மட்டும் ஏன் இப்படி தடங்களாகுது, இதை நான் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாள், வேகமாக போகாத, சொன்னா கேளுன்னு சொல்லுவாள். அதெல்லாம் கரெக்டு. சின்ன வயசில் எப்போவுமே பெரியவங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கும். அது ரொம்ப டஃப்பாக இருந்துட்டுருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறத இப்போ கெடுக்கிறா, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா, எங்கே இருக்க இப்படியே இருந்துட்டுருக்கா, என்ன பண்ணுறது,
அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படுவேன். ஆனால் இது அத்தனையுமே நல்லது தான், நல்லது தான், நல்லது தான். பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதுக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய சில காரியத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் வரும். நமக்கு என்ன இவ்வளோ ஐடியா தோன்றதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கும். சில ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. நமக்கு தான் நடக்கலை, ஆனால் இவங்களுக்கெல்லாம் நடக்கிறது, நமக்கே புரிய வர்றது, ஏன்னோ நமக்கு தான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் ஐடியாஸில் நீங்களே சில நேரங்களில் சந்தேகப்படுவீங்க. அவள் கரெக்டாக நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது தெரியுமா அப்படின்னோட ரியலா நிஜமாவா? சொல்லுங்கள், இவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், நான் சொன்னது தான் நடக்குதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடிய நாள். சமயத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம சொல்கிறது இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா, நமக்கு மட்டும் ஏன் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இருப்பீங்க. ரிஷபராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கா, பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கா, மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான டேட். இந்த இட சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் குறித்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, இடம் மாற்றத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குது. சில மாற்றத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குது. வேலை வாய்ப்புக்காக ஒரே இடத்துல தேடிட்டு இருக்கோம், வேறு இடத்துல தேடி பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடும். கடனுக்காக ஒரே விஷயத்தை தேடிக்கோ, வேறு இடத்துல தேடி பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடும். திருமண சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நபரே நம்பிக்கைங்க, வேறு நபர்கள்ட்ட நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். ஈடு, இடம் பார்க்குறது, இது போன்ற விஷயத்த ஒரே ஆள்கிட்ட நம்பியிருக்காங்க, வேறு யார்கிட்ட கொடுத்து பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடும். இந்த மாதிரி இடத்தையும் நபரையும் மாற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும். தம்பி தங்கைக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி இது தினத்தில். ஏதேனும் பொருள் சேர்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஏதாவது தங்கம் வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல முயற்சி, அற்புதமான பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயத்தை பேசி தீர்ப்பீங்க, அது உங்களுக்கு மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஃபோனில் பேசும்போது பின்னாடி யார் இருக்கா முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்றவர்களை பற்றி பேசும்போது அவள் பின்னாடியே இருந்துட்டு இருக்க போகிறா. ரொம்ப கவனம் 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 என்பது தேவை. மிதுன ராசி நேயர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு 4-5 நாளாக அப்படி தான் சார் இருக்கு. ஒன்றும் ஏன் கேட்குறல், ஏன்னா பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அது தெரியுமா, நான் பேசாமல் தான் அவள் பிரச்சனையை கொடுத்தேன், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே சமயத்தில் உண்மையாகவே சார் நான் தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ரெண்டு நபர் 2 விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் ஆரம்பிங்க. ரொம்ப இன்னொருத்தரை நம்ப வேண்டாம். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பணத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பு, இவா கொடுப்பா அதை வச்சு தான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொண்டு வந்துடாதீங்க. இந்த விஷயத்தில் கவனம் என்பது தேவை. கடகராசி நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களே, ரொம்ப கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபேமிலியில் சின்ன சின்ன இதுக்கு வேண்டி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குறான்னு சொல்லிவிட்டு அவளை கோவப்படக்கூடாது. ஆணாகட்டும் சரி, பெண்ணாகட்டும் சரி, பெற்றவர்கள் குழந்தைகிட்டையும் சரி, குழந்தைகள் பெற்றவங்ககிட்டையும் சரி, இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சொத்து விவகாரங்களில் மற்றவா விஷயத்தில் தலையிடக்கூடாது, மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடக்கூடாது, அதை ஆன்சர் சொல்லக்கூடாது. அவங்க கேட்காத வரைக்கும். அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. சின்ன சின்ன காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார் 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 காப்பாற்றுவார்ங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை உங்களை எப்பவுமே இழக்க விடாது. அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு எதையும் ஒரு கை பார்த்துருவோம் சார், சும்மாலாம் இருக்கக்கூடாது. அதாவது நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் சில வசனங்கள் நம்ம சொல்லுவோம். கரெக்ட், பர்ஃபெக்ட். ஏன்னா நீங்கள் உழைச்சிருக்கீள், நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீள், நீங்கள் அதற்குண்டான முழுமையான தகுதி உண்டானவ தான். ஆனால் சில நேரங்கள் ஒருத்தரால் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாத நபர்கள்ட்ட போய் இவ்வளோ விஷயங்கள் பேசப்படாது. யார்கிட்ட பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், இதுக்கு முறையிடுறது கரெக்டாக, இஸ் அ ரைட் பர்சன் ஆர் நாட், இப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அவட்ட நீங்கள் உங்களுடைய குறை நிறைகளை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்குது. வீட்லேயாகட்டும் அல்லது வெளியிலேயாகட்டும்,
கடைசியில் தர்ம சங்கடம் பாரேன், எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல, யாருமே இது அப்படிங்கிற எண்ணம் வந்துடப்படாது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், படிக்கிறதுக்காக பிரயாணம், படிச்சுட்டே கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. தைரியமாக வெற்றி கொள்ளலாம். இன்றைய தினத்தில் எடுத்த காரியம் லாபகரமாக கூடி வரும். கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் போராடிய பழக்கமாயிடுச்சு சார். இப்போ எல்லாமே விரயம்தான். உண்மையாகவே நான் வெளியில் சொல்லப்படாது. லாபம் விரயம். சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறேன். ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்லை சார், என்ன இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்பேன். அட்லீஸ்ட் செலவுக்கு உங்ககிட்ட சில காரியங்கள் வருது. சில பேர் கடனுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஐம் பெட்டர் தென் தெம் அப்படிங்கிற மாதிரி, அவளை விட நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துன்னு இருக்கும். பட் உங்களுடைய ஹையஸ்ட்டு தாட், அதாவது நான் வந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், நான் அடுத்தடுத்த நிலைக்கு போயே ஆகணுங்கிற எண்ணம் நிச்சயமாக உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது பண விஷயங்கள், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன், 1 ரூபா கொடுங்களேன், 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், எத்தனை வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் விஷயங்களை தயவு செய்து என்கரேஜ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 கவனம் தேவை. வீட்டுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், தவிர்த்துக்கிறது நல்லது. கெட்டதுன்னு நினச்சா டப்புன்னு நிறுத்திடுங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு தருவார். அதே சமயத்தில் நல்ல முயற்சி, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை மற்றவங்க சொல்லும்போது ரொம்ப ஆனந்தம் இருக்குது. எனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துருக்கும். என் ஈகோவை தட்டிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, தயவு செய்து இந்த சின்ன வட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் ப்ராட் மைண்டாங்க இருங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இவங்க உனக்கு இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலையும் மாட்டிடாதீங்க. ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க, நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதமாகவும் ஒருத்தர் நினைப்பீங்க, முன்னாடியே நிற்பாங்க. கிடைக்கக்கூடிய சான்ஸை பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. சார் பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கலாமா, வெளியூரில் படிக்க கேள்வியே வேண்டாம். தனுசு ராசிக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பலவிதமான தடங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போதைக்கு அவர்கள் தடங்கள் கொடுக்குற தசாபுத்தியில் இருக்காங்க. அவங்க சொல்கிற பேச்சை கேட்க வேண்டாம். அதே மாதிரி பெரியவங்க ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும். அதையும் கவனமாக நீங்கள் கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ரொம்ப தெரிந்தவங்க, நம்பிக்கையானவங்க, உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நபரை இன்னொருத்தர் குற்றம் சொல்கிறாங்க, தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க. பிகாஸ் அவர்கள் அவங்கக்கிட்டேருந்து பிரித்தா தான் திருப்பி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். தெய்வ நம்பிக்கை கூடி வரணும். அதே சமயத்தில் விளையாட்டு வினையாகப்படாது. ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த பாதை கரெக்டு தான். நான் வந்து இது தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் நீங்கள் கன்க்ளூஷன் ஆவீங்க. அதே சமயத்தில் சின்ன சின்ன காரியத்தில் கோவித்து கொண்டவங்ககிட்ட நீங்களே போய் சாதாரணமாக பேசி ஐம் வெரி சாரி, நான் இப்படி பேசிட்டேன், இந்த மாதிரி மன்னிக்கவும் தெரியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மன்னிப்பு கேட்கவும் தெரியும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிருவீங்க. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டைரக்டராக இருந்தால் ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கவங்க, சவுண்ட் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மிஷினரிஸ் எல்லாம் வச்சு இயக்கின்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணி ஏசி மெக்கானிக்காக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஃபேமிலியில் மட்டும் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சில நேரங்களில் சில இடங்களில் வரும். நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஒருவேளை நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற விஷயங்களை. மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் முடியாத காரியங்களை செய்யக்கூடாது.
சில தப்பான விஷயங்களை எடுத்து நடத்துறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில வினாடிகள் யோசித்து சில காரியங்களை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக மற்றவர்கள்ட்ட காரியங்களை, அதாவது ரகசிய காரியங்கள், உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை வெளியில் சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொருத்தர்களை பற்றி ஃபோனில் பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண காரியங்கள் கூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பிரயாணங்கள்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன 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 விஷயங்களை பார்த்து ஏற்றி சில காரியத்தை பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிலர் உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் பேசினா நீங்கள் ஃபுல்லாக அதை கேட்டுக்கிறது, லிசன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பதில் சொல்லாதீங்க. ஒருவேளை நம்ம சொல்கிறது தப்பாக கூட இருந்துட்டுருக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு மன திருப்தியை தரும். ஒரு கடன் இருந்து அதை அடைச்சிருவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் சில நேரங்களில் நம்மக்கிட்ட தப்பு இருந்ததுன்னா அதை தாராளமாக போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்கலாம். அதில் எந்த விதமான சங்கூச்சமும் பட வேண்டாம். மீனராசி நண்பர்களுக்கு 12 ராசிக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம், வியாழக்கிழமை. விநாயகப் பெருமான் வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த 3 சப்ஜெக்டை சொல்லிட்டேன். அஸ்த நட்சத்திரம், வியாழக்கிழமை, விநாயகர் பெருமான் வழிபடுறது. சரி, என்னென்ன காரியங்கள்? வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஸ்வரவதாம். விக்னங்கள், தடங்கல்கள் நிறையா பேருக்கு இருக்குங்க. ஒன்று புரிதல் இருக்காது, அந்த விஷயத்தில் கிளாரிட்டி இருக்காது, ரொம்ப குழப்பங்கள் இருக்கும். மனசில் போட்டு அப்படியே வருத்தம். நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது எப்போவுமே ரொம்ப அதிகமாக 20 மினிட்ஸ் எடுத்து அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசின சப்ஜெக்டே திருப்பி பேசிகிட்டே இருந்தோம்னா அது அப்படியே வளர்த்துட்டே இருக்கும். அதுக்கு முடிவே கிடைக்காது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜாதகம் பார்த்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது ரொம்ப ஒரு ஆன்சருங்கிறது டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஆன்சராக இருக்கணும். ஸ்பார்க்கில் வரணும் இல்லையா? அதுதான் நான் ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறேன். இதை நிறையா ஜோதிடர்கள், சார் எப்படி சார் பலாபலன்கள் கேட்குறீங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்படி தான் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 20 நிமிஷம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் டப்புன்னு ஒரு பலன். ஏன்னா அந்த ஸ்பார்க்கில் வரக்கூடிய பலன்கள் எப்போவுமே சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆய்வுகள் நிறையா எடுத்துக்கோங்க, ரீசர்ச் நிறையா பண்ணுங்கள். பட் பலன் சொல்லும்போது ஒரே பலனாக டக்குன்னு சொல்கிறது நல்லது. குழப்பமாக இருந்ததா, சார் எனக்கு குழப்பமாக இருக்குது, இதில் நல்ல முடிவெடுக்க முடியல, சாமிகிட்ட நீங்கள் கேட்டு பூ போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதும் நல்லது. ஆனால் இன்றைய தினத்தில் இந்த மாதிரி குழப்பமான விஷயங்களில் சாமி முடிவெடுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கு இந்த நாள் ரொம்ப உகந்த நாள். வியாழக்கிழமை, அஸ்த நட்சத்திரம், விநாயகப் பெருமானை வேண்டி பாருங்கள். உங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிற குழப்பம், தொழிலில் இருக்கிற குழப்பம், வீட்டில் இருக்கிற குழப்பம், பிரச்சனையில் இருக்கிற குழப்பம், கணவன் மனைவி கிடைக்கல இருக்கக்கூடிய குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ரொம்ப வருத்தங்கள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற குழப்பங்களுக்கு மொத்தமாக இன்றைய தினம் ரொம்ப உகந்ததாக இருக்குது. வியாழக்கிழமை, அஸ்த நட்சத்திரம், விநாயகப் பெருமான் வழிபாடு. இந்த 3 விஷயங்கள் இன்றைய தினத்தில் பண்ணி பாருங்கள். எப்படி சார் வழிபாடு பண்ணுறது? கோயில் இருந்தால் கோயிலில் பண்ணுங்க. 2 அருகம்புல், வெள்ளரிக்கிழம் பூவு, தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் எங்கள் ஊரில் கோயில் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே பிள்ளையாரை வேண்டிட்டு 2 தோப்புக்கரணம் போட்டு நமஸ்காரம் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். ஜோதிட கிளாஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தாராளமாக என்ரோல் பண்ணலாம். 9790991004. வர வாரம் இந்த கிளாஸ் ஆரம்பம். பேசிக் அஸ்ட்ராலஜியில் பேசிக் தெரியணும், எனக்கு பலாபலன்கள் கற்றுக்கணும் சார், நான் பலாபலன் சொல்லணும் சார். இதனுடைய கண்டினியூஷன் கிளாஸ் இருக்குது. அதனால் இதில் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஜூம் கிளாஸ் எங்கே இருந்தாலும் சேரலாம். ஆண் பெண் இருபாலரும். ஈவினிங் 6 o'clock to 7 o'clock இந்த கிளாஸ் இருந்துருக்கு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.